நான் ரஞ்சனி, 32 வயது. கோயம்புத்தூரில் ஒரு சிறிய தனியார் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிகிறேன். ஏ. தமிழ் இலக்கியம் படித்தவள். என் தோற்றம் எளிமையானது, ஆனால் என் புன்னகையில் ஒரு மென்மை இருப்பதாக என் கணவர் சிவா அடிக்கடி கிண்டல் செய்வார். எங்கள் 5 வயது மகன் அர்ஜுன் எங்கள் வாழ்க்கையின் ஒளி. அவனது குறும்பு சிரிப்பு, அம்மா என்று அழைக்கும் குரல் என் இதயத்தை உருக்கும். எங்கள் குடும்பம் சாதாரணமாகவும் அன்பால் நிரம்பியதாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் என் உலகம் தகர்ந்து என் இதயம் நொறுங்கியது. என் அம்மா கமலா, 54 வயது, மதுரையைச் சேர்ந்தவள். அவளை பார்த்தால் காலம் அவளை தொடாமல் விட்டுவிட்டது என்று தோன்றும். மாநிற முகத்தில் இயல்பான பொலிவு, மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட நீண்ட அடர்ந்த கூந்தல், பேசும் கண்களாக மாறும் கரிய கண்கள், எல்லாம் ஒரு மயக்கும் அழகு. அவளது மெல்லிய உதடுகளில் எப்போதும் மிளிரும் புன்னகை கேட்பவர்களை ஆறுதல்படுத்தும். இளமையில் நீ திரைப்பட நடிகை மாதிரி இருக்கே கமலா என்று அப்பா கிண்டல் செய்வார். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கவர்ச்சி, புடவையை அணியும் நளினம், நடையில் ஒரு தாளம், எல்லாம் அவளை தனித்துவமாக்கியது. 10ஆம் வகுப்பு வரை படித்தவள், தையல் வேலை செய்தவள், இப்போது வீட்டு வேலைகளை மட்டுமே பார்க்கிறாள். அம்மாவின் பழக்கவழக்கங்கள் ஒரு கிராமத்து அன்னையின் எளிமையை பிரதிபலிக்கும். காலையில் எழுந்தவுடன் வீட்டு கோயிலில் விளக்கேற்றி முருகனுக்கு பூஜை செய்வாள். மாலையில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு தானியம் இடுவது அவளுக்கு ஆனந்தம் தரும். அவள் பேச்சு ஒரு மந்திரம் போல. பழைய மதுரை கதைகளை, இளமை காலத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை அவள் சொல்லும்போது நான் குழந்தையாக மாறி அவள் மடியில் தலை வைத்து கேட்பேன். சில சமயம் அவள் பாடும் பழைய தமிழ் பாடல்கள் வீட்டை ஒரு கோயில் போல நிரப்பும். ஆனால் அவளது இந்த அழகும் அன்பான பேச்சும் ஒரு இருண்ட இரகசியத்தை மறைத்து வைத்திருந்தது. என் மாமியார் சாவித்திரி, 60 வயது, கோயம்புத்தூரைச் சேர்ந்தவள். அவளுக்கு ஒரு கம்பீரமான அழகு. நடுத்தர உயரம், மாநிறம், எப்போதும் கச்சிதமாக முடிந்த நீண்ட கூந்தல், ஒரு சிறிய குங்குமப் பொட்டு அவளை ஒரு பழைய காலத்து ராணி போல காட்டும். அவளது கண்கள் அனுபவத்தின் ஆழத்தை பேசும், மெல்லிய புன்னகை ஒரு தாய்மையின் அரவணைப்பை தரும். புடவையை அணியும் அவளது நேர்த்தி ஒரு கலை வடிவம் போல இருக்கும். காம் முடித்தவள், ஆனால் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு செல்லவில்லை. மாமனார் இறந்த பிறகு அவள் எங்கள் வீட்டில் தங்கி எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாள். சாவித்திரியின் பழக்கங்கள் ஒரு ஒழுக்கமான பெண்மணியின் அடையாளம். காலையில் ஒரு கப் தேநீருடன் பழைய தமிழ் இலக்கிய புத்தகங்களை படிப்பாள். மாலையில் அர்ஜுனுடன் விளையாடுவது, அவனுக்கு கதைகள் சொல்வது அவளுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. அவள் அடிக்கடி குடும்ப மதிப்புகளை பற்றி பேசுவாள். ரஞ்சனி, குடும்பம் ஒரு கோயில் மாதிரி, அதை புனிதமாக வைச்சுக்கணும் என்று அறிவுரை கூறுவாள். அவளது வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதியும். சில சமயம் அவள் பழைய தமிழ் பாடல்களை முணுமுணுப்பாள், அது வீட்டை ஒரு இனிமையான இசையால் நிரப்பும். ஆனால் அவளது இந்த புனிதமான முகமூடி ஒரு மறைவான பாவத்தை மறைத்து வைத்திருந்தது. கோபால், 28 வயது, திண்டுக்கல் அருகே ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன். அவனது தோற்றம் ஒரு கிராமத்து இளைஞனின் எளிமையையும் நகரத்து இளைஞனின் கவர்ச்சியையும் ஒருங்கே பெற்றது. கருத்த உடல், பளிச்சென்ற புன்னகை, ஒரு இயல்பான நம்பிக்கையை தரும் முகம். அவனது கண்களில் ஒரு குறும்புத்தனம் மின்னும், ஆனால் அவன் பேச்சு எப்போதும் பணிவானது. அவனது சிரிப்பு ஒரு குழந்தையின் அப்பாவித்தனத்தை நினைவூட்டும். 10ஆம் வகுப்பு வரை படித்தவன் 2 வருடங்களாக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறான். வீட்டை சுத்தம் செய்வது, தோட்ட வேலைகள், சிறிய பழுது பார்ப்பது எல்லாம் அவன் கையில் ஒரு மந்திரம் போல முடியும். கோபாலின் பழக்கங்கள் எளிமையானவை. காலையில் வேலைகளை முடித்துவிட்டு மதியம் தன் பழைய மொபைல் போனில் பழைய தமிழ் பாடல்களை கேட்பான்.
மாலையில் தோட்டத்தில் அம்மாவுடன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது அல்லது மாமியாருடன் பேசிக்கொண்டிருப்பது அவனது வழக்கம். அம்மா, இந்த செடி இன்னும் 2 நாள்ல பூக்கும் பாருங்க என்று அவன் சிரிக்கும்போது அவனை ஒரு தம்பியாகவே பார்ப்பேன். சில சமயம் அவன் கிராமத்து கதைகளைச் சொல்வான். அவனது கிராமத்தில் நடந்த கோயில் திருவிழாக்கள், நண்பர்களுடன் ஆற்றில் குளித்த நாட்கள், அவை எல்லாம் என்னை சிரிக்க வைக்கும். ஆனால் அவனது இந்த அமைதியான முகம் ஒரு இரகசியத்தை மறைத்து வைத்திருந்தது. சமீபமாக அம்மாவும் மாமியாரும் கோபாலுடன் எங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள பழைய வீட்டுக்குச் செல்வதை கவனித்தேன். அந்த வீடு பயன்படுத்தப்படாமல் பாழடைந்து பூட்டியே கிடந்தது. முதலில் பழைய பொருட்களை பார்க்கப் போகிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களின் சந்திப்புகள் அடிக்கடி நடந்தன. மாலை நேரங்களில் அம்மாவும் கோபாலும் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவனது குறும்பு சிரிப்பு, அம்மாவின் மெல்லிய சிரிப்பு ஒரு இயல்பான பேச்சு போல தோன்றும். பிறகு மாமியார் அவர்களுடன் இணைவார். அவர்கள் மூவரும் அந்த பழைய வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்து மெல்லிய குரலில் பேசுவார்கள். சில சமயம் அவர்கள் சிரிப்பு காற்றில் கலந்து என் காதுகளை எட்டும். ஒரு மாலை அம்மா, ரஞ்சு, நான் சாவித்திரியோடு பழைய வீட்டுக்கு பொருட்கள் எடுக்கப் போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். கோபால் ஏற்கனவே அங்கு சென்றிருந்தான். 1 மணி நேரம் கழித்தும் அவர்கள் திரும்பவில்லை. என் மனதில் ஒரு அமைதியின்மை. மெதுவாக அந்த வீட்டுக்கு நடந்து சென்றேன். வீட்டின் பின்பக்க ஜன்னல் பாழடைந்து ஒரு சிறிய இடைவெளியுடன் இருந்தது. எட்டி பார்த்தபோது என் இதயம் நின்றுவிட்டது. அந்த இருண்ட அறையில் அம்மா, மாமியார், கோபால் மூவரும் தகாத உறவில் ஈடுபட்டிருந்தனர். அம்மாவின் மல்லிகை பூக்கள் தரையில் சிதறி அவளது புன்னகை இப்போது ஒரு பாவமாக மாறியிருந்தது. மாமியாரின் கம்பீரமான தோற்றம் ஒரு மறைமுகமாக உடைந்தது. கோபாலின் பளிச்சென்ற சிரிப்பு என் இதயத்தில் குத்தியது. அவர்களின் மெல்லிய பேச்சு, சிரிப்பு எல்லாம் இப்போது ஒரு பொய்யாக, ஒரு காட்டிக்கொடுப்பாக தோன்றியது. நான் அப்படியே ஓடி வந்து என் அறையில் கதவை பூட்டி கண்ணீர் வடித்தேன். என் அம்மா, என் மாமியார் இப்படி ஒரு பாவத்தை செய்யலாமா என்று என் மனம் அழுதது. அம்மாவின் மடியில் தூங்கிய குழந்தை பருவம், அவளது அன்பான பேச்சு எல்லாம் மனதில் வந்து மறைந்தன. மாமியாரின் குடும்பம் ஒரு கோயில் என்ற வார்த்தைகள் இப்போது வெறும் நாடகமாக தோன்றின. கோபாலை ஒரு தம்பியாக நினைத்து அவனுக்கு உணவு கொடுத்து பணிவாக நடந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் மூவரும் என் நம்பிக்கையை உடைத்து என் இதயத்தை நொறுக்கினார்கள். அன்று இரவு அர்ஜுன் என் மடியில் தூங்கும்போது அவனது அப்பாவி முகத்தை பார்த்து மேலும் அழுதேன். இந்த உண்மை அவனை எப்படி பாதிக்கும் என்று மனம் பதறியது. மறுநாள் மனதில் தைரியத்தை வரவழைத்து மீண்டும் அந்த வீட்டுக்குச் சென்றேன். சூரியன் மறையும் மாலை பொழுது அந்த பாழடைந்த வீடு ஒரு பயங்கரமான இரகசியத்தை மறைத்து வைத்திருப்பது போல தோன்றியது. அவர்கள் மூவரும் மீண்டும் அங்கு இருந்தனர், மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தனர். கதவு பூட்டப்படாமல் சற்று திறந்திருந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். இது என்ன அநியாயம் என்று கத்தினேன். என் குரல் நடுங்கியது, கண்ணீர் தரையில் விழுந்தது. அம்மா, நீ என் உலகம். நீ இப்படி செய்யலாமா? மாமியார், நீங்க சொன்ன புனிதம் இதுதானா? கோபால், உன்னை தம்பி மாதிரி நினைச்சேன் என்று என் வலி வார்த்தைகளாக வெளிப்பட்டது. அம்மா தலைகுனிந்து அழுதாள். ரஞ்சு, மன்னிச்சிடு, நாங்க தப்பு பண்ணிட்டோம் என்று முனகினாள். அவளது கண்களில் குற்ற உணர்வு, ஆனால் என் மனம் ஆறவில்லை. மாமியார், எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவள் மௌனமாக நின்றாள். அவளது கண்களில் ஒரு அவமானம் தெரிந்தது. கோபால் ஒரு வார்த்தை பேசாமல் தலைகுனிந்து வெளியேறினான். அவர்களின் மன்னிப்பு என் மனதின் வலியை ஆற்றவில்லை. இப்போது நான் ஒரு இருண்ட குழப்பத்தில் நிற்கிறேன்.
உண்மையை சிவாவிடம் சொன்னால் எங்கள் குடும்பம் உடையும். அர்ஜுனின் சிரிப்பு, அவனது எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாகும். ஒவ்வொரு முறை அம்மாவை பார்க்கும்போது என் குழந்தை பருவம் உடைகிறது. மாமியாரை பார்க்கும்போது அவளது அறிவுரைகள் வெறும் பொய்யாகத் தோன்றுகிறது. கோபால் இப்போது இல்லை, ஆனால் அவனது சிரிப்பு என் மனதில் எரிகிறது. இந்த பாவத்தை மறைத்து இவர்களுடன் எப்படி வாழ முடியும்? ஆனால் உண்மையை வெளிப்படுத்தினால் என் மகனின் அப்பாவி உலகம் உடையும். என் மனம் வலியால் துடிக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உண்மையை எப்படி எதிர்கொள்வேன்? இந்த கதையில் கமலா, சாவித்திரி, கோபால் ஆகியோர் தங்கள் ஆசைகளுக்கு அடிமையாகி குடும்பத்தின் புனிதத்தை மறந்து ஒரு தவறான பாதையில் சென்றனர். ஆனால் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது: உறவுகளின் மதிப்பு, நம்பிக்கையின் முக்கியத்துவம் மற்றும் தவறுகளின் விளைவுகள். நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் செயல்களை புரிந்துகொள்ள, நம்பிக்கையை பாதுகாக்க மற்றும் தவறுகளை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தின் மரியாதையையும் புனிதத்தையும் பாதுகாக்க உண்மையை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்கு தேவை. இந்த கதையில் உள்ள நபர்களைப் போல நாமும் தவறுகள் செய்யலாம். ஆனால் அந்த தவறுகளை திருத்தி நம்மை மேம்படுத்துவதே மனிதனின் உண்மையான அழகு.